அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பெருமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறைத்தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 86, நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 3. இதுலேயும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனைத்து நபிமார்களை பற்றி பேசும்போது தொடர்ச்சியாக அவர்களே சொல்கிறான். இடம்பெற்றிருக்கிற அனைத்து வசனங்களையும் கொஞ்சம் உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வரோம், அவ்வளோதான். அதாவது இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் முதுமையில் எனக்கு வழங்கிய அல்லாவுக்கே புகழனைத்தும் என்று இறைவன் பிரார்த்தனையை ஏற்பவன் என்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை 14வது அத்தியாயம் 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் ரெண்டு பேரையும் சேர்த்து அதில் வருது. அவங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தள்ளாத முதுமையில் வழங்கியதாக அல்லாவுக்கே புகழனைத்தும் என்று அவர்களுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறாங்க இந்த செய்தி. அடுத்து அவர்களையும் அல்லாஹுவை என்று அவர்கள் வணங்கி வந்தவற்றையும் விட்டுவிட்டு அவர் விலகிய போது, யாரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர் தந்தை என்ன அல்லாவையும் அல்லாவை விட்டு விலகி நின்ற போது, அவர் விலகிய போது அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அன்பளிப்பாக வழங்கினோம். தனியாக வந்துட்டார்ல, ஊரை விட்டு வெளியே வந்த பிறகு தள்ளாத காலத்தில் அவருக்கு இஸ்மாயிலையும் யாக்கூபையும் இஸ்ஹாக்கையும் வழங்கினோம். அவர்களுக்கு நமது கருணையும் அன்பளிப்பாக வழங்கினோம். அவர்களுக்கு நமது அருளையும் அன்பளிப்பாக வழங்கினோம். அவர்களுக்கு உயர்வான புகழையும் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 19வது அத்தியாயத்தில் 49, 50 ஆகிய வசனத்தில் சொல்லி காட்டுறான். மேலும் அவர்களுக்கு இஸ்ஹாக்கையும் கூடுதலாக யாக்கூபையும் அன்பளிப்பு செய்தோம், அனைவரையும் நல்லோராக ஆக்கினோம். இஸ்ஹாக் அவர்களுக்கு பேரனை ஒன்று கொடுத்ததையும் சேர்த்து எல்லாம் சொல்கிறான். சரியா? அது மட்டும் இல்லாமல் மேலும் நமது கட்டளைப்படி நேர்வழி காட்டும் தலைவர்களாக அவர்களை ஆக்கினோம். நல்லவற்றை செய்யுமாறும் தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் அவர்களுக்கு அறிவித்தோம். அவர்கள் நம்மையே வணங்குவோராக இருந்தார்கள், அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 21வது அத்தியாயத்தில் 72, 73 ஆகிய வசனத்தில் சொல்லி காட்டுறான். மேலும் அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம். அவர் தமது வழித்தோன்றர்களில் நபி எனும் தகுதியையும் வேதத்தையும் வழங்கினோம். அவருக்கு அவரது கூலியை உலகில் கொடுத்தோம். அவர் மறுமையிலும் நல்லோர்களில் இருப்பார் என்று 29வது அத்தியாயம் 27வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மேலும் நபியும் நல்லவருமான இஸ்ஹாக்கை பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினோம். அவர் நபியாகவும் இருந்தார், நல்லவராகவும் இருந்தாருங்கிறது இதில் எல்லாம் சொல்கிறான். மேலும் அவர் மீதும் இஸ்ஹாக்கு மீதும் பாக்கியம் செய்தோம். இருவரின் வழித்தோன்றர்களில் நல்லோரும் இருந்தனர், தெளிவாக தமக்கே தீங்கிழித்து கொண்டோரும் இருந்தார்கள். நல்லவரும் இருந்தாங்களாம், கெட்டவரும் இருந்தாங்களாம். இதை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 37வது அத்தியாயம் 112, 113 ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரி பல வசனங்களில் இப்படி எல்லாரையும் சேர்த்து வரும்போது தொடர்ந்து அவர்களுடைய பெயர் இடம்பெறுகிறது. இவ்வளவுதான் அவர்களுடைய வரலாறு.